ஹாய், எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு முடி கருக்கருன்னு வளரணுமா? இளநரை வராமல் தடுக்கணுமா? முடி உடையிறத கண்ட்ரோல் பண்ணணுமா? அப்போனா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். வாரத்துக்கு 3-4 நாள் கருவேப்பிலை துவையலை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. அப்புறம் நீங்கள் போதும் போதும் சொல்கிற அளவுக்கு முடி வளர ஆரம்பிச்சிடும். இப்போ கருவேப்பிலை துவையல் செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பாருங்கள். நான் எல்லாமே காமிச்சிருக்கேன், பேரோடு காமிச்சிருக்கேன். இதெல்லாம் தான் தேவை. ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கருவேப்பிலையில் இரும்பு சத்து நிறையா இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, கால்சியம் மெக்னீஷியம் எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம இப்படி செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா நோயிலிருந்து விடுபடலாம். நிறைய இதுக்கு மருத்துவ பயன் எக்கச்சக்கம், சொல்லவே வேண்டாம். அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஒரு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 3 மிளகாய் வத்தல் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம காமிச்ச மாதிரி தான் அதில் இருக்க பொருளெல்லாம் தனித்தனியாக வறுத்து எடுத்துகிட்டு அரைச்சி தாளிச்சிக்கலாம். முதல்ல மிளகாய் வத்தல் வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா உளுந்தம்பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து தனியாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் விட்டால் அது கரிஞ்சு போயிடும், அதனால் பார்த்து நிதானமாக எடுத்துடணும். இப்போ எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் புளி போட்டுக்கலாம். இதை எடுத்ததுக்கப்புறமா புளி போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கிட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு சின்னதாக 2 துண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4-5 பல் பூண்டு, இஞ்சி 2 துண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு வதக்கிக்கலாம். எல்லாம் வதக்கினதுக்கப்புறம் இப்போ நல்லா கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு அதை உருவி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா 2 கைப்பிடி அளவு இருக்குது. இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலையில் அவ்வளோ சத்து இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நானும் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அதனோட கருவேப்பிலையோட பயன்கள் மட்டுமே. இது கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அவ்வளோ சத்து இருக்குது. கண்டிப்பாக முடி வளரணும்னு நினச்சா இதை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. உப்பு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாம். இந்த துவையல் சீக்கிரம் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சு 2-3 நாள் சாப்பிடலாம். அதனால் டெய்லியுமே இதை வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை செஞ்சு வச்சுக்கிட்டா தினமும் சாப்பிட்ற மாதிரி கூட சாப்பிட்லாம். முடி நல்லா வளரும். முடி மட்டும் இல்லை, இதில் நார்ச்சத்து நிறையா இருக்கிறதுனால செரிமானத்துக்கு நல்லது. குடல் ப்ராப்ளம் எதுவும் வராது. கால்சியம் மெக்னீஷியம் நிறையா இருக்கிறதுனால எலும்புக்கும் பல்லுக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் சாப்பிட்லாம். இரத்த சோகை இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். இது மாதிரி இது நீரிழிவு நோய் இருக்கவங்க அவங்களும் சாப்பிட்லாம். எல்லாருக்குமே நல்லது. இந்த கருவேப்பிலையோட கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவி போட்டு அதையும் போட்டு லேசாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து அரைக்கலாம். இதை செஞ்சு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம டெய்லி சாப்பிடும்போது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். டிஃபனுக்கு கூட நல்லாயிருக்கும், தோசைக்கெலாம் கூட நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையுமே எடுத்து ஒன்றா கலந்துட்டு அதுக்கப்புறமா இது கொஞ்சம் ஆற விட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து அப்போவே சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவோம் அப்படின்னா அப்படி சாப்பிடலாம். இல்லை நம்ம 2-3 நாள் வச்சுக்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் தாளித்து எண்ணெய் விட்டு தாளித்து அதை கொஞ்சம் சுருளை கிண்டி வச்சுக்கிட்டோன்னா வெளியில் வச்சா கூட கெடாது. காலையில் தோசைக்கு சாப்பிட்லாம், மத்தியானம் சாதத்தில் வச்சு சாப்பிட்லாம், நைட்டுக்கு டிஃபன் இருந்தாலும் அதை சாப்பிட்டுக்கலாம். இது ஒன்றும் கெடுதலே கிடையாது. இப்போ இதில் கொஞ்சம் தாளித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டு ஏற்கனவே உளுந்து ஆட் பண்ணிட்டோம், இருந்தாலும் கொஞ்சம் வாசத்துக்காக போடுவோம். ஒரு வத்தல் போட்டு தாளித்து ஊற்றிடலாம். நாங்கள் இன்றைக்கி காலி பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறதுனால இதை நான் சுருளை கிண்டலை. இப்படி சாப்பிட்டாலும் அது ஒரு டேஸ்ட் தான். தாளிக்காமல் சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.